வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பணக்காரனா இந்த ராசி ஆகுமா ஆகாதா? மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கடக ராசி கண்டிப்பாக பணக்காரர் ஆகிடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க மகர ராசி ஏழையாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்குது, நம்ம அதை பற்றி போக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராசி அடிப்படையில் பணக்காரன் ஆவாங்களா, இல்லை அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய யோகங்கள் அடிப்படையில் ஒருத்தர் பணக்காரன் ஆவாங்களா? யோகங்கள் அடிப்படை தான் ஆவாங்கிறது உண்மை. பட் அந்த ராசி எதுக்கு எவ்வளோ தூரம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எத்தனை மடங்கு கொண்டு போகிறதுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், என்னென்ன ரூட்டில் அதை எப்படி கொண்டு போகும், நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆவீங்க, எப்போதுலேருந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்ப்போம் தொடர்ந்து. கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள், ராசிகள்லேயே வந்து ஒரு 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 மாதிரி ஒரு கார்னரில் சைலண்ட்டாக இருக்கிற ராசி தான் அந்த கன்னி ராசி. அது இருக்கிற இடம் கூட தெரியாத மாதிரி இருக்கும். இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க அந்த ராசி சக்கரத்தில் ஓகே, அந்த ராசி நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, புதனுடைய ராசி. என்ன வெரிஃபை பண்ணணும் சார்ட்டில், என்ன வெரிஃபை பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். அந்த புதன் எப்படி இருக்கார், அவரோட சுக்கிரன் வந்து க்ளோஸாக இருக்காரா, ஒரே ஹவுஸில் இருக்காரா? எங்கே வேணா இருக்கலாம், புதனும் சுக்கிரனும் எங்கே வேணா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபஸ்ட் ஹவுஸில், செகண்ட் ஹவுஸில், இல்லைனா வந்து 10th ஹவுஸில், 9th ஹவுஸில் இருந்தால் பெரிய லெவலில் அதிர்ஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு கன்னி ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, கன்னிலே புதன் சுக்கிரன் இருக்குது, இல்லை துலாமில் புதன் சுக்கிரன் இருக்குது, இல்லை ரிஷபத்தில் புதன் சுக்கிரன் இருக்குது, இல்லை ஒரு வேளை வந்து மிதுனத்தில் புதன் சுக்கிரன் இருக்குது, இல்லை பரிவர்த்தனை பண்ணியிருக்கு, கன்னியில் வந்து சுக்கிரனும் துலாமில் வந்து புதனும் இருக்குது, ரிஷபத்தில் வந்து புதனும் மிதுனத்தில் வந்து சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணியிருக்கு. சூப்பர். இந்த மாதிரி இருந்தால், சேர்ந்து இருந்தால் அதான் முதல் அதிர்ஷ்டம். அப்போ என்ன உறுதியாகும்னா, என் அறிவு, என் திறமை, என் வாழ்க்கை, என் முயற்சி, அதில் நான் ஜெயிக்க போகிறேன், எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் எதிர்காலத்தை காத்துட்ருக்கு அப்படிங்கிறது முதல் கன்ஃபர்மேஷன். மினிமம் கேரண்டி நீங்கள் பிறந்த வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வந்து ஒரு வசதியான ஆளாக உங்கள் தொழிலில், உங்கள் வருமானத்தில் நீங்கள் முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு புத்தி நல்லா வேலை செய்யுது, அதுக்கு பாதை கிளியராக இருக்குது, அதுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. அடுத்த கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம செக் பண்ண வேண்டியது குரு எப்படி இருக்கார். இந்த குரு வந்து இந்த புதன் சுக்கிரனை வந்து அவர் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு தொடர்பில் வராரா? சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து புதன் வந்து ஒரு இடத்துல இருக்குது, நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா மகரத்தில் இருக்குன்னே வச்சுப்போம். மகரமில் புதனும் சுக்கிரனும் ஒன்றா சேர்ந்துருக்கு, மகர வீட்டில். ஆனால் நீங்கள் கன்னி ராசி, அந்த புதன் சுக்கிரனுக்கு குரு ஸ்கொயராக ட்ரையாங்கிள் எங்கேயாவது பொசிஷன் எடுத்துட்டாருன்னா டெஃபினட்டாக உங்களை வந்து பணக்காரன் ஆக்குவார், வசதி ஆக்குவார், பெரிய லெவலில் முன்னேற்றத்தை அடைய வைப்பார், டவுட்டே இல்லை. இதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா உங்கள் சார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து சுக்கிரன் வந்து ஆட்சியில் இருக்கா, ரிஷப வீட்டில் ரூலிங்கில் இருக்கா, இல்லை செகண்ட் ஹவுஸான துலாமில் ரூலிங்கில் இருக்கா, குரு அதை பார்க்குறாரா, குரு அதோட ஸ்கொயரில் வராரா, குரு அதோட ட்ரையாங்கிளில் வராரா, அப்போ அந்த சந்திரனையும் குரு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கன்னி ராசியில் பிறந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்துரும். சரி, இதில் நிறைய பேருக்கு டவுட் வரும், வெறும் இந்த 3 பிளானட் போதுமா, மற்றதாக எதுவும் வேலை செய்யாதா? சரி, நல்லா புரிஞ்சுங்க, பணக்காரனாகிறதுக்கு இதான் மெயின். இதோட சப்ஜெக்ட் என்னென்னா, சனி சேரக்கூடாது, ராகுவார் கேது வந்து சேரக்கூடாது, சூரியனும் கிட்ட நெருங்கக்கூடாது, செவ்வாயும் விலகி இருக்கிறது நல்லது. இப்படி இருந்துருச்சுன்னா நிச்சயமாக இந்த சார்ட்டில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா வசதியாக உங்களை வந்து வாழ்க்கையில் கொண்டு போகும். இதை தவிர நிறைய ரூல் இருக்குது. லக்னம் இருக்குது, லக்னாதிபதி இருக்குது, தனாதிபதி இருக்குது, அதில் உள்ள தொழில் ஸ்தானம் இருக்குது, நிறைய இருக்குது. பட் அடிப்படையில் ஒரு சில பேர்லாம் வந்து எதையுமே பெருசாக நாலேஜபிளாக இருக்க மாட்டாங்க, பெரிய வேலையோ இல்லை பெரிய தொழிலோ எதுவுமே இருக்காதான பணம் வசதியாக இருப்பாங்க. அந்த வசதி கொடுக்கறது அந்த யோகம் இருக்குது. நான் அதை தான் இங்கே வந்து பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த புதன் மற்றும் சுக்கிரன் ப்ளஸ் அந்த குரு ப்ளஸ் சந்திரன், இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது சார்ட்டில் பேசப்படுற மாதிரி இருக்கா, நல்ல பரிவர்த்தனையோடு அதிர்ஷ்டமாக இருக்கா, அப்போ டெஃபினட்டாக ஒரு ஹிட்டு கொடுத்துரும். அப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வசதியான நாளாக நீங்கள் வரத்துக்கு வாய்ப்புகளை அது உருவாக்கிடுன்றதை நம்ம உறுதியாக புரிஞ்சிக்க முடியுது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் தான். நான் வெறும் ராசி அடிப்படையில் அந்த எமோஷன் எப்படி இருக்கும், இந்த சந்திரனுக்கு எப்படிலாம் கோள்கள் இருந்தால் என்ன மாதிரியான ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றத பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன்.
இதை தாண்டி நிறைய ரூல்ஸ் இருக்குது ஆஸ்ட்ராலஜி படி. உங்களுடைய பர்த் சார்ட் இருக்குது, லக்னம் இருக்குது, யோக கிரகம் இருக்குது, கூட்டணி இருக்குது, கேந்திர கோண யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது, சந்திரனுக்கு சூரியனுக்கு அனபா சுனபா யோகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் இது ஒரு ஜென்ரலாக ஒரு வியூக்காக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் பர்த் சார்ட் கையில் இருக்கான்னு பாருங்கள். ஜாதகம் இல்லாதவங்க lifehoroscope.in போய் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஸோ பர்த் சார்ட் கையில் இருக்குது. பர்த் சார்ட் கையில் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இப்போ எந்த ராசி, அந்த ராசிக்கு சந்திரன் இங்கிலீஷில் அது மூணு போட்டிருக்கோம். அதோடைய செகண்ட் ஹவுஸை பாருங்கள். உங்கள் ஆர்வம் எங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி தொழில் செய்ய போகிறீங்க, எந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்குது அப்படிங்கிறத கிளியராக காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண அடிப்படையில் சுக்கிரன் குரு இவங்க தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமான கோள். குரு ஒரு நிலையான வருமானம், சுக்கிரன் அதிர்ஷ்டம் ப்ளஸ் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பார்ட்னர்ஸ் மூலியமான லக் ஃபேக்டர் சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ சுக்கிரன் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, இந்த ரெண்டுத்துடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொருளாதாரத்துக்கு வசதி. அதுக்கு அடுத்த ரூல் என்னென்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் அந்த யோக கிரகங்கள் தனாதிபதி ப்ளஸ் யோக கிரகங்கள் வலுவாக இருக்காங்களா, அப்படி இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களை வசதி ஆக்கிடும். சில பேருக்கு திடீர்னு ஜாக்பாட் மூலிமா கிடைக்கும். அதுக்கெல்லாம் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வெதர் வி வில் ஹேவ் மணி ஆர் நாட். கடன் வந்தால் கூட சில பேர் பயந்துடுறாங்க. பட் கடன் நிலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கடன் திடீர்னு மாறிடும். அது பெரிய திடீர்னு வசதியாக மாறுவாங்க. சில பேர் நல்லா வசதியாக இருந்து திடீர்னு ஏழையாக மாறுவாங்க, சறுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட காம்பினேஷன்றதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வசதியாக இருப்பீங்களா, ஒரு நல்ல வெல்த்தியாக இருப்பீங்களா, எவ்வளோ தூரம் அது அக்குமுலேட் ஆகும், எத்தனை மடங்கு உயர்வடைவீங்க அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சில சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.